ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண சொல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 2026 இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்காக வேண்டி ஒரு நியூ ஃபார்முலா வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். இதுக்கு முன்னால் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bயில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருந்துருப்போம். ஸோ இதுக்கு முன்னால் பே பண்ணதுக்கும் இப்போ பே பண்ண போகிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு டேக்ஸ் பேயருக்கு இந்த நியூ ஃபார்முலானால அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வைசரி உங்களுக்கு ஜிஎஸ்டியில் 13th January 2026 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அட்வைசரி காப்பீஸ் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாத ஆட்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே நம்ம கலெக்ட் பண்ணுறதில்ல. இந்த குரூப் ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் அப்டேட்டை ரெகுலராக உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்மளுடைய வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B எல்லாருமே ஃபைல் பண்ணிட்டு வருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம். எப்போ பே பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது, பட் வித்தின் டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சிஸ்டமே கால்குலேட் பண்ணும். அந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போது அந்த ஃபார்முலாவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம டைரெக்டாக ஒர்க்கிங்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலா. ஸோ ஓல்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நெட் டேக்ஸ் லயபிலிட்டி வேணும், நம்பர் ஆஃப் டேஸ் டிலே அது வேணும், அண்ட் ஆல்சோ டிவைடட் 365, அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நியூ ஃபார்முலாவில் என்ன அப்படின்னா சேம் தான், நெட் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா வருது என்ன அப்படின்னா மினிமம் கேஷ் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேஷ் பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூ ஃபார்முலாவில் அதை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓல்டு ஃபார்முலாவுக்கும் நியூ ஃபார்முலாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கேஷ் பேலன்ஸ் இதுக்கு முன்னால் என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதை கன்சிடர் பண்ணாது. இனிமேல் அது பண்ண போகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கேஷ் பேலன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கேஷ் பேலன்ஸில் இருந்துச்சு, அதாவது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அது கன்சிடர் பண்ண போகுது. ஓகே, இப்போது நம்ம ஓல்டு ஃபார்முலா படி எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த நியூ ஃபார்முலா வரதுனால இனிமேல் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டேக்ஸ் லயபிலிட்டி நான் வந்து ஒரு 8 லட்ச ரூபா பே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த 8 லட்ச ரூபா பே பண்ணோம். ஸோ நான் வந்து எப்போ செட் ஆஃப் டிலே, நான் வந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 25 நாள் நான் டிலே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் தெரியும் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து உங்களுக்கு 18% தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் அப்படின்னா, நான் லேட்டாக ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணதுனால நான் 11,836 வந்து நான் பே பண்ணோம். அதுவே இந்த நியூ ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கல்ல, இதில் நான் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் லயபிலிட்டி சேம் தான், 8 லட்ச ரூபா தான். ஓகேங்களா? ஸோ அசியூம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட 80,000 ரூபாய் வந்து ஆல்ரெடி என்னுடைய கேஷ் லெஜரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சேம் நான் 25 நாள் டிலே பண்ணுறேன். ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னன்னா அதே 18% உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா 1184 வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நியூ ஃபார்முலாவில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேஷ் லெஜரில் உள்ள பேலன்ஸையும் கன்சிடர் பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண சொல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணும். இந்த எக்ஸல் சீட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி ரெகுலராக உங்களுக்காக வேண்டி வீடியோ அப்டேட் பண்ணுறேன்.